அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, ஒரு அவசரமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ நமக்கு நடந்துட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா மகாலயபட்சம், அதாவது மொத்தம் 15 நாட்கள். இப்போ நமக்கு இது எப்போ தொடங்குச்சுன்னு பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி தொடங்குச்சு. இது செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. இந்த 15 நாட்களுமே நம்ம முன்னோர் வழிபாடு செய்கிறது, தர்ப்பணம் கொடுக்கறது, தான தர்மங்கள் செய்கிறதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சகலவிதமான கஷ்டங்கள் நீக்கும். எந்த ஒரு வழிபாடும் செய்ய முடியலனா கூட தினமும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு சொம்பு தண்ணீர்ல ஒரு குறிப்பிட்ட பொருளை போட்டுட்டு தூங்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருக்கேன். அதே மாதிரி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியோ இல்லை காலையில் எழுந்த உடனேயோ ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லியும் ஒரு பதிவு போட்டிருந்தேன். நடுவில் அந்த வீடியோவை, அதாவது 8ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதிக்கு நடுவில் அந்த வீடியோவை எப்போ பார்த்தாலுமே நீங்கள் பார்த்த நாள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். எதுவுமே பண்ணாட்டியும் ஒரு சில நாட்களில் நம்ம பண்ணுறோம் இல்லையா, அதுவே பெரிய பலனை கொடுக்கும்னு சொல்லியிருப்பேன். நீங்களுமே அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்து இன்னையிலேருந்து கூட தொடங்குங்க. இப்போ விஷயம் எதை பற்றியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மகாலயபட்சமே சிறப்பு தான். ஏன்னா இந்த 15 நாட்களும் முன்னோர்கள் நம்ம கூடவே தங்கியிருந்து நம்மளை ஆசீர்வாதம் செய்வாங்க. அதுலேயும் அந்த பரணி நட்சத்திரம் இருக்குது பாருங்க. இந்த பரணி நட்சத்திரத்தை அன்னைக்கு நம்ம முன்னோர்களை நினச்சி தீபம் ஏற்றும் போது நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை விதமான கஷ்டங்களும் நீங்கும். மேலும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய மரணம் குறித்த பயம் இருக்கும். என்னடா அபசகனம் பிடிச்ச மாதிரி மரணத்தை பற்றி பேசுகிறேன்னு சொல்லி நினைக்காதீங்க. நம்ம வாழும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக தான் வாழ போகிறோம், அதில் உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம். இருந்தாலும் வயதான காலத்தில் நம்மளுடைய அந்த இறப்பு வரும் இல்லையா, அது துன்பம் இல்லாமல் நோய் இல்லாமல், ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கண்ணை மூடி தூங்குவாங்க, காலையில் பார்த்திங்கன்னா உயிர் இருக்காது. அந்த மாதிரி அமைதியான மரணம் கூட நிறைய பேர்த்துக்கு ஏற்படும், வலி இல்லாத மரணம். சரிங்களா? அந்த மாதிரி நமக்கு வாழும்போது நன்மை தொடரவும், வாழ்ந்து முடித்த பிறகு நம்மளுடைய இறுதி காலம் வரும்போது நிம்மதியான ஒரு அமைதியான இறப்பும் நமக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் கூட நான் இப்போ சொல்லக்கூடியதை நீங்கள் செய்யலாம். இந்த பரணி நட்சத்திரமானது எப்போ தொடங்குது எப்போ முடியுதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. 11ஆம் தேதியான இன்று மாலை 6:10 அப்படிங்கும்போது இந்த பரணி நட்சத்திரம் தொடங்குதுங்க. இது நாளை மாலை 4:30 வரைக்கும் இருக்குது. இந்த பரணி நட்சத்திரம் அப்படிங்கிறது யமதர்ம ராஜாவுடைய நட்சத்திரம். இப்போ இந்த நாளில் நம்ம யமதர்ம ராஜாவை நினச்சி இந்த தீபத்தை நம்ம ஏற்றணும். எக்காரணத்து கொண்டும் இந்த தீபத்தை நம்ம வீட்டுக்குள்ளே ஏற்றக்கூடாது. சரிங்களா? போன வருஷம் கூட இது குறித்து நான் டீட்டெயிலான பதிவு கூட போட்டிருந்தேன். அப்போவும் நிறைய சகோதரிகள் தெரியாமல் வீட்டில் ஏற்றிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இனிமேல் அந்த தவறு பண்ணாதீங்க. நான் எப்படி சொல்கிறேனோ அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். குறிப்பாக இந்த தீபத்தை பெண்கள் ஏற்றுவதற்கு முயற்சி பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் பீரியட்ஸில் இருந்தீங்க அப்படிங்கும்போது மட்டும் உங்கள் கணவர்கிட்ட சொல்லி இந்த தீபத்தை ஏற்றுங்க. இதுக்கு நீங்கள் மாமனார் மாமியார் உயிரோடு இல்லாமல் இருந்தால் தான் ஏற்றணும், அம்மா அப்பா உயிரோடு இல்லாமல் இருந்தால் தான் ஏற்றணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. நம்மளுடைய முன்னோர்களை நினச்சி நம்ம யமதர்ம ராஜாவை நினச்சி இது ஏற்றக்கூடிய தீபம். அதனால் எல்லாருமே ஏற்றலாம். ஒரு சில பேருக்கு மட்டும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்குது அப்படிங்கிற பெண்கள் இதை ஏற்ற வேண்டாம். அதே போல் குழந்தை இப்போ தான் பிறந்திருக்குது அப்படிங்கிறவங்க அதை ஏற்ற வேண்டாம். கர்ப்பிணி பெண்கள் இந்த தீபத்தை ஏற்ற வேண்டாம். சரி, இந்த தீபத்தை எப்போதுமே மாலை நேரத்தில் தான் ஏற்றணும். பரணி தீபம் மாலை நேரத்தில் தான் ஏற்றணும். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு மாலை 6:10 தான் இந்த பரணி நட்சத்திரமும் தொடங்குது. நாளைக்கு நம்ம இதை ஏற்றிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நாளைக்கு பார்த்திங்கன்னா 4:30 வரைக்கும் தான் இருக்குது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா சூரியன் மறையாமல் தான் இருக்கும். அதனால் அந்த சமயத்தில் நம்ம ஏற்றக்கூடாது. ஒருவேளை நீங்கள் முன்னோர்களுக்காக இந்த மகாலயபட்ச நாட்களில் தர்ப்பணம் கொடுக்குறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் நாளைக்கு அதை தாராளமாக செய்யலாம். ஆனால் நான் சொல்கிறேன், இந்த தீபத்தை ஏற்ற மாதிரி இருந்தது அப்படிங்கும்போது இன்று மாலை 6:10 மேலே ஏற்றுவது சிறப்பு. இதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மண்ணகல் எடுத்துக்கோங்க. புதுசாக இருக்குது அப்படின்னா கூட அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்தது பஞ்சுத்திரி எடுத்துக்கோங்க. அடுத்தது கொஞ்சம் பூக்கள் எடுத்துக்கோங்க. எந்த மாதிரி பூக்களாக இருந்தாலும் சரி அதை எடுத்துக்கோங்க. அடுத்தது இந்த தீபம் ஏற்றுவதற்கு ஒரு 2 தீக்குச்சி அந்த மாதிரி மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. என்னடா இவங்க கணக்கெல்லாம் சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு தோணும். காரணம் இருக்குது, நான் சொல்லும்போது புரிஞ்சுக்குவீங்க. அடுத்தது இந்த தீபம் ஏற்றுவதற்கு நம்ம நல்லெண்ணெய் தான் பயன்படுத்தணும். அடுத்தது வீட்டில் முழு கோதுமை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை கொஞ்சம் எடுத்துக்கிறது சிறப்பு. கோதுமை இல்லைன்னா பரவாயில்ல, விட்டுருங்க. தேவையான பொருட்கள் இவ்வளவு தான். இப்போ இந்த தீபத்தை நம்ம தெற்கு பக்கம், அதாவது அதுதான் யம திசை, அந்த திசை பார்த்த மாதிரி தான் நம்ம ஏற்றணும்.
உயரமான இடத்துல தான் ஏற்றணும். இப்போ வந்து ஒரு காம்பவுண்ட் செவரெலாம் இருக்குது அப்படிங்கும்போது தெற்கு திசையில் இருக்கக்கூடிய காம்பவுண்ட் செவர் ஹைட்டாக இருக்கும் இல்லையா, அது மேலே வச்சு நம்ம இந்த தீபத்தை வந்து ஏற்றலாம். இப்படி காம்பவுண்ட் செவரெல்லாம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் அந்த தெற்கு திசை பார்த்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல கொஞ்சம் வந்து நீங்கள் மணல் வந்து கொட்டிக்கோங்க, இல்லைன்னா கல் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. சரிங்களா? செங்கல் கூட நீங்கள் வைக்கிறதுனா வச்சுக்கலாம். அதாவது தரையில் வந்து வச்சு ஏற்றக்கூடாது, தரையை விட கொஞ்சம் ஹைட்டாக இருக்கணும். அதனால் நம்ம கொஞ்சம் மணல் கொட்டிக்கலாம், இல்லைன்னா வந்து ஏதாவது கல் வைக்கலாம், கொஞ்சம் ஹைட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தீபத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு நீங்கள் வந்து தீபம் ஏற்றுற மாதிரி வரும். இப்போ நீங்கள் அந்த கல் மேலேயே அப்படியே ஏற்றுற மாதிரி இருந்தாலும் அது மேலே ஏதாவது ஒரு இலையை வச்சு அந்த இலை மேலே கோதுமையவோ அல்லது உதிரி பூக்களையோ வச்சு அதுக்கு மேலே இந்த தீபம் ஏற்றுவது சிறப்பு. கோதுமை இருக்கிறவங்க கோதுமை போட்டுக்கோங்க, கோதுமை இல்லாதவங்க பூக்கள் மட்டுமே வச்சு அதுக்கு மேலே இந்த தீபத்தை வந்து ஏற்றுங்க. அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம், இந்த தீபத்தை நீங்கள் பின் திசையில் நின்று தான் ஏற்றணும். அதாவது இப்போ விளக்கு நம்ம ஏற்றோன்னா எப்போவுமே பூஜை அறையில் விளக்கு நம்மளை பார்த்த மாதிரி இருக்கும், நாம் அதுக்கு எதுக்கால நின்று ஏற்றுவோம். ஆனால் இந்த தீபத்தை அப்படி ஏற்றக்கூடாது. இப்போ விளக்கு வந்து தெற்கு திசை பார்த்த மாதிரி நிற்குது இல்லையா, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த விளக்குக்கு பின்னாடி வந்து நின்றுட்டு உங்கள் கையை இப்படி முன்னோக்கி கொண்டு போயிட்டு அந்த தீபத்தை வந்து நீங்கள் ஏற்றுங்க. முன்பக்கம் நின்று ஏற்றக்கூடாது. அதே போல் அந்த விளக்குக்கு முன்னாடி யாரும் போக வர இந்த மாதிரியும் வந்து பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் மனதார யமதர்மராஜாவையும் முன்னோர்களையும் வந்து வேண்டிக்கோங்க, எங்களுடைய வாழும் நாட்களும் நல்லா இருக்கணும், வாழ்க்கைக்கு பிறகு நாங்கள் நல்லபடியாக முக்தி அடையணும் அப்படின்னு மனதார வந்துட்டு நீங்கள் வேண்டிக்கோங்க. அதன் பிறகு நீங்கள் உங்களுடைய வீட்டுக்குள்ளே வந்துடுங்க. இந்த விளக்கு வந்து தானாக தான் வந்து மலையேறணும். சரிங்களா? அதனால் இதை அப்படியே விட்டுருங்க. நாளை காலையில் எழுந்ததுக்கப்புறமா குளிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த விளக்கேற்றுறதுக்குன்னு பயன்படுத்தின பொருட்கள் இருக்குது பாருங்கள், அந்த அகல் விளக்காகட்டும், அந்த பூக்களாகட்டும், அந்த கோதுமை ஆகட்டும், நீங்கள் கல் கீது வச்சுருந்தீங்க அப்படிங்கும்போது அந்த கல்லாகட்டும், அது எல்லாத்தையுமே நீங்கள் வெளியில் எங்கேயாவது தூக்கி போட்டுறணும். அது எக்காரணத்து கொண்டும் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. அதனால தான் தீப்பெட்டி கூட ஒரு 2 குச்சி மட்டும் பயன்படுத்துங்க அப்படின்னு வந்து சொன்னேன். அதாவது இந்த தீபம் ஏற்றுவதற்கு பயன்படுத்தின பொருட்கள் எதுவுமே நம்மளுடைய வீட்டுக்குள்ளே வந்து வரக்கூடாது. அதனால் விளக்கு, தீப்பெட்டி மிச்சம் இருந்துச்சுன்னா தீப்பெட்டி, அந்த கல், பூக்கள், கோதுமை இது எல்லாத்தையுமே நீங்கள் அப்புறப்படுத்துறது நல்லது. அவசியமாக பண்ணுங்கள். மகாலயபட்ச நாட்களே வந்து சிறப்பு வாய்ந்தது, அதுலேயும் இந்த மகாபரணி ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அதனால் நம்மளுடைய வாழ்க்கை, அதாவது வாழும்போதும் சரி வாழ்க்கைக்கு பிறகும் சரி நிறைவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தீபத்தை நம்ம யமதர்மராஜாவை நினச்சி ஏற்றுறோம். அதனால் எல்லாருக்குமே நல்லதே நடக்கும், வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான கஷ்டங்களும் நீங்கும். அதனால் அனைவரும் மாலை 6:10 மேலே வீட்டுக்கு வெளியில் தெற்கு பக்கம் பார்த்த மாதிரி நான் சொன்ன முறைப்படி இந்த தீபத்தை ஏற்றுங்க. ஓரளவுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இதை தாண்டி உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.